ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் பால் பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாயாசத்துக்கு 1 கப் சேமியா எடுத்துக்கலாம். இந்த கப்பில் செய்கிற சேமியா பாயாசம் 3 பேர் சாப்பிட்லாம். எந்த கப்பில் சேமியா அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கு அப்புறமா ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10-15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்க முந்திரி பருப்பு லைட்டாக நிறம் மாறுற வரைக்கும் நெய்யில் லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவு திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை முந்திரியை வறுக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். திராட்சை எல்லாமே நல்லா குண்டு குண்டாக உப்பி வந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் சேமியாவையும் வறுத்தெடுத்துக்கலாம். நெய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. முந்திரி வறுத்த நெய்யே கொஞ்சம் இருக்குனால அந்த நெய்யிலே நம்ம சேமியாவை வறுத்தெடுத்துக்கலாம். சேமியாவோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். ஊற வச்சிருக்க ஜவ்வரிசியை அந்த தண்ணியில் சேர்த்து வேக வச்சிடலாம். எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி ஊற்றி ஜவ்வரிசியை வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்க. ஜவ்வரிசி 3/4 பதம் வெந்தால் போதும். சேமியா சேர்த்து வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும். ஜவ்வரிசியோட சூடான கொதிக்க வச்ச பால் சேர்த்துக்கலாம். 2 கப் பால் 1 கப் தண்ணி சேர்த்து பாலை நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்த சேமியா எல்லாத்தையும் பாலில் சேர்த்துடலாம். சேர்த்துருக்க சேமியா எல்லாம் பால்லே நல்லா வேகணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஜவ்வரிசியை ஊற வச்சும் வேக வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா 1 ஸ்பூன் நெய் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாகவே ஜவ்வரிசி வெந்துடும். பாயாசம் தண்ணி மாதிரி வேணும்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கங்க. சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சேமியா வெந்துருச்சு. சர்க்கரை 3/4 கப் சேர்த்துக்கலாம். இனிப்பு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரை சேர்த்தா இனிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இப்போ பாயாசத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்துருக்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு இனிப்பான பால் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பால் பாயாசம் திக்காக வேணுன்றதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்து திக்காக வச்சுருக்கேன். டம்ளரில் ஊற்றி குடிக்கிற மாதிரி வேணும்னா சூடான பால் சேர்த்து கலந்துக்கிட்டோம்னா டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக பால் பாயாசம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.